அது கரையும் கண்ணு தண்ணி ஆம்பளை பேரு என்ன பண்றாங்க? என்ன எனக்கு தெரியுது, கையிலாக என் கைக்குள்ள தெரியுது. என் ராசா, உன்னால எத்தனை பேர் ஓட்டாண்டிய போயிருக்கேன். ஆட சொல்றிய? மண்ணை விடுற, மனையை விடுற, பொண்ணை விடுற, பொருளையும் விடுற, குப்பையில கிடந்து மானத்தையும் விடுற, நடு ரோட்ல செருப்படி பூஜையும் பெறுறான். உன்னை விடுறானா? உன்னை விடுறது, நீ என்னை விட்டாலும் சரி, நான் உன்னை விட மாட்டேன். அப்போ குடியாதவ வீடு விடியாது, குடியும் குடித்தனமாக இருக்கணும். நீங்க எல்லாம் யாரு? இந்தியன். இந்தியன் யாரு? இந்திய குடிமகன். அப்துல் கலாம் எப்படிப்பட்டவர்? அவர் தான் நம்ம நாட்டிலே விஞ்ஞானியானவர். அவர் மாதிரி நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் விஞ்ஞானி ஆக வேண்டும். கையில மட்டும் செல்லு வாங்கி கொடுக்காதீங்க. நான் அப்படித்தான் சொல்றேன். என் பேரை பத்தி செல்லியதான் முடியும். ஊருக்கு உபதேசம் உள்ள இருக்கிறது, அந்த கட்டமா இருக்கு. ஆகையினால அப்ப எப்போது நான் மட்டும் குருநாதனை மறக்க மாட்டேன். குருத்திரோகம் பண்ணவே எனக்கு முன்னுக்கு வர முடியாது. 150 குடிக்கு இந்த ஊர்ல வேதம் போட்ட ஆளு நம்மளோட தானே. ஏன் நம்மளுக்கு மட்டும் பார்த்தாரு, விபதி வச்சாரு? அந்த அணுக்கிற இருக்கு கண்டு இன்னைக்கு ஒரு தாய் மக்களா வந்து இன்னைக்கு சேர்ந்திருக்கான். அதனால முத்தமிழில் 3 மரம், முத்தமிழில் 3 மரம். முத்தமிழ் என்ன? இயல் இசை நாடகம் என்பது முத்தமிழ். அருமை அருமை அருமை. அதில் முக்கணியும் காட்சி மரம். முக்கணியும் காட்சி மரம். முக்கணின என்ன? மா, பலா, வாழை என்று சொல்லப்பட்ட முக்கணியும் காட்சி மரம். இந்த மரம் யாரு கேட்டது தெரியுமா? முன்னவனை கேட்ட மரம். முன்னவனை யாரு? மூலப்பொருள் விக்னேஸ்வரன், பாண்டி விநாயகன். அவருக்கு ஏத்த மரம் சூடியூர் கனக சபாபதி பிள்ளைக்கு ஏத்த மரம். இந்த மரத்தை வச்சவ யார் தெரியுமா? பயல்சேரிக்கு தெற்க இருக்கும். பயல்சேரிக்கு தெற்க இருக்கும். பயல்சேரிக்கு தெற்கே இருக்கும். கரிதல் குளம். கரிதல் குளம். எஸ்.எஸ். முனியசாமி வச்ச மரம். எஸ்.எஸ். முனியசாமி அவர்கள் வச்ச மரம். நமக்கு 2 பொண்டாட்டி. மூத்தவரும் போகலாம், நிறையவே சாமலாம். ஆமா. அப்போ மூத்தவன் தூக்கி வச்சாப்பு ஆடு மேல ஆடு அடிச்சு, குட்டி மேல குட்டி அடிச்சு. இந்த இலையவ தூக்குனா பாரு காலை. எந்த காலை தூக்குனா? இடது காலை தூக்கி வச்சா. ஆடு கண்ட இடத்துல அது கிடையாது, ஆடு கண்ட இடத்துல மாசிரியே கிடையாது. இருக்கட்டு இலைவளை மட்டும் வந்தா வர சொல்லுங்க. காலை தான் முதல் காலையை கேடு.
ரூபாய்க்கு எந்த தண்ணியை குடிக்கிறது? வாழ்க வளம் பெருக நலமோடு வாழ்வாயாக. அன்பு மருமகன் கிருஷ்ணன் பாதிக்கு கொடுத்துருக்காரு. கட்டிங் அடிக்கலாம்ல? அது போதும். ஏப்ப இதுல ரூபா கொண்டு கொடுக்கும். மொத்தமா இங்க தானே இருக்கு. நாங்க வர சொல்லவா? ஹலோ, என் புருஷனை பாத்தீங்களா யாராவது? ஒண்ணு கண்ணுன்னு வச்சிருந்தேன். யாரு? அவர் பேரெல்லாம் சொல்லக்கூடாது. பேரெல்லாம் சொன்னா ஆயுசு கம்மி ஆயிருமா, அதனால பேரெல்லாம் சொல்லக்கூடாது. அவருக்கு அடையாளமா? அவருக்கு அடையாளம் நம்மள நீளத்துல இருக்கான். மீச நீ என்னத்த நினைச்ச? அவ்வளவு நீளமா மீச வச்சு நல்லா அழகு ஓட ட்ரெஸ் மாத்தி நல்லா கருப்பு கலர்ல ஓட மாத்தி பூரா கருப்பு கருப்பா வச்சிருப்பாரு. ஏன் அடமங்க வேணுமா கீத்து ஊருகா வேணுமான்னு கேட்டு சொல்லுப்பா. கண்டத புடிச்சுக்கிறவா இவரெல்லாம் எதுக்கு புருஷன் இருக்காரு? என்னாரு என்ன ஆளுல? ஒண்ணுதான் சொல்லுங்க. வேற மாதிரி கேக்குது. என்னத்த அடுத்துக்கிட்டு எடுக்க பாக்குறான்? என்ன தெரியுது வாங்கிட்டு பார்த்தா என்னத்த காமிக்க? கண்ணுக்கு மேல பூ தாலக்காரியான பாடுறாங்க பாருங்க. அவர் ஒழுங்கா மானாமதுரை போயிட்டாரு. நாங்க பாடுறது இல்ல. நீங்க முன்னாடி விடுங்க, நான் பின்னாடி விடுறேன். எங்க வாத்தியா இருக்காருப்பா, அவர் விடுவாரு.
நான் முன்னால போறேன். முன்னாலே போடி நான் பின்னாலே பின்னாலே வாரு. உன்னை எடுத்து இந்த மயானத்திற்கு வந்து விட்டேன். இங்கு என்ன என்கின்ற குறைக்கொள்ளைகளை பொறுக்கி உன்னை தகனம் செய்கின்றேன். ஏற்றுக்கொள்வா அப்பா என் தேவதாசா. அப்பா என் தேவதாசா. அப்பா என் தேவதாசா. அருமையின் கண்மணியே இப்போது என் பேரே எங்கே கம்பீரடா மகனே மகனே எரியுதய கட்டி பட்டு ஆச்சரியம். நான் இந்த மயானம் வந்து இதோடு இரவு நேரத்தில் ஒண்டிக்கொள் கேட்டது கிடையாது என்று ஏதோ ஒரு புதுமையாகத்தான் இருக்கிறது. அவனுக்கு பட்சத்தில் சத்திரிய மயானமாகி இத்தனைத்து கேட்க நிறுத்தருவான். யாருடைய கல்லினால் பேரடி மலையில் வந்தே பிறந்தனை சுடவுமான பிறந்தனை சுடவுமான தேடி மலையில் வந்து பிறந்தனை சுடவுமா உடனே உண்மையங்கே ஒழுக்கம் பிணமோ பாதனை உழைத்தேடி போ பாதனை சுடவிடேனே பாதனை தன்னத்தானே பகைத்திட மாட்டுவே. ஆதவன் மறைந்து காரையில் நிறைந்த அர்த்தராவில் கேட்டவர் இதயம் கிடுகிடுக்க செய்யும் பேரணியும் பெருமலையும் ஆரவாருக்கும் இவ்வேளை நெஞ்ச மஞ்சாது கொட்டமடித்து கூச்சலிட்டு பேய்வாடு சுடுகாடு நோக்கி பின்னத்தோடு புரிந்து வந்திருக்கிறாயே. யார் நீ? யார் நீ? அச்சம்மனம் நானும் பயிர்ப்பு என்ற மாதர் குணங்கள் நான்கையும் மண்ணில் குறைத்து தன்னந்தனியை தலைவிரித்தது. இன்னும் மிகுந்த ஈமத்தில் சின்னம் சிறு சவம் சுமந்து கொண்டு வந்து எரிந்து குழந்தை கட்டைகளாலும் உறிந்து சிதைந்த முட்டைகளாலும் காற்றமணிக்கு களம் முட்டி இருக்கிறார். யார் நீ? யாரடி 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 யாரடி
காவலரே, இந்த மயானத்தில் காவலர் இருப்பார். அவரிடம் தெரிவித்த பிறகுதான் தகனம் செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியாது. என்னை மன்னித்து விடுங்கள் ஐயா. காவலுக்கு உண்டு என்று கனவிலும் அறியலையா, காவலுக்கு உண்டு என்று கனவிலும் அறியலையா, என் மகனை தகனம் செய்தால் தங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு ஐயா. ஒரு பிணத்தை தகனிக்க வேண்டுமானால் கார்பணம் உணத்துண்டு வாய்க்கரிசி மூன்றையும் கொடுக்க வேண்டும். அதை அனுசரிக்காமல் அதுவும் நீ எனக்கு அறிக்கையிடாமல் உன் இஷ்டம் போல் பணிவருக்கு என்ன தைரியம்? இந்த சுடுகாட்டுக்கு சொந்தக்காரன் நான் அல்ல. எனக்கு எஜமான் வீரமாக ஒருவர் இருக்கிறார். அவர் கட்டளைப்படிதான் நான் நடக்க வேண்டும். யாரடி உன் ஊர் பேர் சொல்லு, யாரடி உன் ஊர் பேர் சொல்லு, யாரடி உன் ஊர் பேர் சொல்லு, அச்சரிய கூட நீங்க புத்தலை தழுகுங்கள், அச்சரிய கூட நீங்க புத்தலை தழுகுங்கள், யாரடி உன் ஊர் பேர் சொல்லடி சொல்லடி சொல்லு. ஐயா
மகளை பிள்ளை போல் இல்லை என்று சொல்லுத்தனே வழியிலே ஐயா. என் மகனை எப்படியாவது தகனம் செய்யுங்கள் ஐயா. பெண் என்றால் பேயும் இறக்கப்படும் என்பவர்களே, இந்த ஏழை மீது தகருக்கு கருணை பிறக்கவில்லையா ஐயா? உண்மைதான், உண்மைதான். பெண் என்றால் பேயும் இறங்கும் என்பார்கள். ஆனால் அந்த பேயும் அதற்குரிய பொருளை வாங்கிக் கொண்டுதான் விளங்குகிறது. இருக்கட்டும், எஜமான் என் உணவுக்காக வாய்க்கரிசியை கொடுத்திருக்கிறார், அதை விட்டு தருகிறேன். மற்ற 2 உரிமையும் கொடு. கொடு கொடு என்றால் நான் எங்கிருந்து கொடுப்பேன் ஐயா? என்னுடைய உயிர் ஒன்றுதான் இருக்கிறது. ஏடுமானால் தங்கள் கையில் வைத்திருக்கும் கப்பால் என்னை அடித்துக் கொண்டு மற்றபடி கொடுப்பதற்கு ஏதொரு கதியும் இல்லை ஐயா. இல்லை, எதுவுமே இல்லையா? காவல் நன்னை நாடி வேதராம போரி, காவல் நன்னை நாடி வேதராம போரி, காவல் நன்னை நாடி வேதராம ஆதி பொதி எழுந்தே, காவல் நன்னை நாடி வேதராம இதுவில் நகாலம் நாட்டிலே நல்லவர்களும் கடவுளை அழைக்கிறார்கள், கெட்டவர்களும் அழைக்கிறார்கள். திருடர்களும் கடவுளை வேண்டிக் கொண்டுதான் செல்வது வழக்கம். சிலர் கடவுளின் பெயரை சொல்லி காரியம் சாதித்துக் கொள்வதை கடாசி ஓயமாக கையாளுகிறார்கள். அந்த வர்க்கத்திலே நீயும் ஒருத்தி. நல்ல தந்திரம் படித்திருக்கிறாயே. தந்திரமோ உந்தன் தெரியவே இல்லை. மனமா குற்ற ஒழுக்கம் என்பதுவோ இல்லை, மனமா குற்ற ஒழுக்கம் என்பதுவோ இல்லை. தினமோனும் இயம்போது கேளாது என்னுடைய நிலைமையை மையத்தை சொல்லி கேளாது. நான் பெற்று வைத்து தள்ளிவிட்டாயா பாவி? ஆசை மகன், பாச மகன், கண்ணே இது என்ன கொடு? ஆசை மகன், பாத்த மகன், நேச மகன், மகனே மகனை என்னை ஜகதாலையிற்கு பகவானை இருக்கிறாய் என்று மகனே மகனை என்னை ஜகதாலையிற்கு பகவானே என்னை ஆசை மகனே, பாத்த மகனே, நேச மகனே, மகனே மகனை என்னை ஜகதாலையிற்கு பகவானை இருக்கிறாய் என்னடி என்னடி என தோட்டி வெல்லாமே பெண்ணே, நீ இல்லாதவள் தான். உண்மையிலே நீ இல்லாதவள் தான். இல்லாதவள் தான் என்றாலும் காட்டிலே மகன் இறந்து போட்டான் என்று காதிலே கேட்ட நீ
காட்டிலே மகன் இறந்து விட்டானே என்று காதிலே கேட்ட நீ கையை நெறித்து மெய் நடுங்கி நடுச்சாம வேளையில் காடெல்லாம் சுற்றி அலைந்து மகனை தேடி எடுத்தாயே. ஏன் எடுத்தாய்? கடமை, கடமைக்காக. எடுத்த மகன் விடத்தை எங்கோ எரிந்து விட்டு போகலாம். அதை விட்டு பெண்ணாகிய நீ தோளிலே சுமந்து கண்டாலும் பார்க்கறியாத சுடலையை நோக்கி ஓடி வந்தாய். ஏன் வந்தாய்? எதற்காக வந்தாய்? கடமை, கடமைக்காக வந்திருக்கிறாய். அதுவும் இங்கு வந்து என்ன செய்திருக்கிறாய்? பக்கத்து புடங்களிலே உள்ள கட்டை முட்டைகளை எல்லாம் சேர்த்து அதிலே மகனை வைத்து தீ மூட்டி இருக்கிறாய். ஏன் தீ மூட்டினாய்? கடமை, கடமைக்காக. உன் கடமையிலே அத்தனை அக்கறை கொண்ட நீ என் கடமையை நீ எண்ணி பார்த்தாயா? பெரும் கொண்ட திரவியத்தை ஈடாக கொடுத்து என்னை கிரைய பெற்று பெரிய மயானத்தை காவல் செய்யும் பொறுப்பையும் நமது அடிமை, நமது அடிமை நமக்கு துரோகம் செய்ய மாட்டான் என்று நம்பி இருக்கும் என் ஆண்டைக்கு நான் செய்ய வேண்டிய கடமையை செய்ய தவற விடலாமா? இதோ இந்த என்சார் உடம்பை 7000 துண்டுகளாக வெட்டி 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 கூறு படுத்தினார். ஒவ்வொரு துண்டமும் கடமை சத்தியம், கடமை சத்தியம், கடமை சத்தியம் வாழாடாமல் துண்டு படத்திற்கு வழித்தை. இல்லை இல்லை என்று சொல்லுகிறேன். கொடு கொடு என்றால் நான் எங்கிருந்து கொடுப்பேன் ஐயா? தங்களுடன் வாதாடி கொண்டிருக்க எனக்கு நேரமில்லை. என் மகனை தகனம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் இந்த இடத்திலே என் உயிரை விட்டு விடுவேன் ஐயா. நேர்மையா கையிலே சுடுகளங்கி மறுபடங்களை சுட்டரிக்கும் தாங்கள் இன்னொரு என்று தெரியாத ஒரு பெண்ணை பார்த்து வாடி போட்டிருந்தால் தரைக்குறவாக பேசலாமா? தாங்கள் பேசினதற்காக நான் பதிலுக்கு பேசலாம். ஆனால் நான் அப்படி பேச மாட்டேன். ஏனென்றால் ஒழுக்கம் என்பது எங்களது உயிர் மூச்சா கொண்ட பரம்பரையில் வந்தவள்ளால் ஒழுக்கம் கெடுமானால் அந்த இடத்திலேயே உயிரிழ வேண்டும் என்ற முடிவு உண்டா என்பதை தங்களுக்கு மீண்டும் மீண்டும் எச்சரித்துக் கொள்கிறேன். தங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றேன். என்னை அறிமுக எஜமான் வீட்டுக்கு நான் போயாக வேண்டும். கொஞ்சம் கருணை காட்டி என் மகனை தகவல் செய்கிறேன். உனக்கு எவ்வித கதையுமே இல்லையா? இல்லை 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 இல்லை. சுற்றத்தார்கள் சுற்றம் சொல்ல வேண்டும் சொல்லிக் கொள்ளவன் ஒருவன் தான் இருந்தான். அவனையும் இழந்து தனிமரமாக நிற்கின்றேன். இது என்ன கொடுமை? சுற்றத்தார்களும் இல்லை. பதி இருக்கிறானா? கணவன் இருக்கிறானா? அவர் எங்கோ இருக்கிறார். இந்த பாவிக்கு தெரியாது. எங்கோ இருக்கிறான், எங்கோ இருக்கிறான். தற்சமயம் அருகிலே இல்லையா? எங்கோ இருக்கிறான், தற்சமயம் அருகிலே இல்லை என்றால் கழுத்திலே மாங்கல்யம் இருக்க வேண்டும் அல்லவா? கழுத்திலே மாங்கல்யம் இருக்க வேண்டும். இருந்தால் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று நான் எப்படி உற்று பார்ப்பது? காசிநாதா, இது என்ன சோதனை? எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத நான் இந்த பெண்ணின் கழுத்திலே மாங்கல்யம் இருக்கிறதா இல்லையா என்று உற்று பார்ப்பது? சரி, கடமை பார்த்துத்தான் ஆக வேண்டும். சரியம் தகவகம் என்று ஜொலிக்கிறது. தாலியை விட்டு இது என்ன சோதனை அப்பா? அப்பொழுது குழந்தையை காலால் எற்றினேன். அப்பொழுது என்ன தெரிவித்தால்? மண்டல மன்னர்கள் போற்றக்கூடிய குழந்தை என்றால் இப்பொழுது என்ன தெரிவிக்கிறான்? திருமூர்த்திகளும் காணாத மாங்கல்யமா? ஐயோ ஐயோ ஐயோ! திருமூர்த்திகளும் காணாத மாங்கல்யம் என்றால் எனது பத்தினி தாராமதியா? இல்லை இல்லை, எனது பத்தினி எங்கு எதற்காக வர வேண்டும்? இல்லை இல்லை இல்லை. இருந்த போதிலும் இந்த பெண் யார்தான் என்று விசாரிப்போமே. அம்மா, நீ யாரம்மா? உன்னை பெற்றெடுத்த தாய் தந்தை யாவர்? உன் கணவன் யார்? விவரமாக சொல். என் கதையை சொல்ல வேண்டும் என்கிறீர்களா? சொல்லுகின்றேன். அதன் பிறகாவது என் மீது இரக்கம் காட்டி என் மகனை தகனம் செய்தால் அதுவே நான் செய்த பாக்கியம் ஐயா. அயோத்தியாவுடைய ஆளப்பட்ட திருச்செங்க சக்கரவர்த்தி வழக்கமும் அரிசென்ற பூபதி சக்கரவர்த்தி நான் கெட்ட மகன்.
எப்படி ஐயோ திரண்டியானதா எப்படி இருந்தாய் எப்படி எப்படி இருந்தாயடா செல்வமே நான் பெற்ற செல்வம் உனது பிறந்த நாளிலே 33 தேவர்களும் 48 ரிஷிகளும் உன்னை வாழ்த்தினார்கள். எப்படி வாழ்த்தினார்கள்? சிரஞ்சீவியாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தினார்களே. இதற்கு பின்னை வாழ்வதை விடலாம் வாடி போடிட்டு பேசிவிட்டு என் கதை கேட்ட முன்பு என் மகனையும் தூக்கி மகனை மகனை என் இதையே எடுத்தது போல் இருக்காது. தாங்கள் யார் எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. யார் ஐயா தாங்கள்? என்ன யார் என்று தெரியவில்லையா அம்மா? எப்படி தெரியும்? நான் பலவிதமான கத்துகளை கொடுத்து விட்டேன் அம்மா. என்ன சொல்லுகிறேன் கண்ணே அம்மா தங்களை தொட்டாலே கூட அறிவற்றவரா இந்த பாவி ஏன் பிரபு இப்படி விலகி செல்லுகிறீர்கள் சுவாமி? எதற்காக என்னை தொட வேண்டும்? ஐயோ அன்றுதான் உன்னை காலகட்டனிடம் விட்டு விட்டேனே உன்னை தொடுவதற்கு எனக்கு என்ன அருகதை இருக்கிறது? தங்களை இக்கோலத்தில் காண்பேன் என்று இந்த பாவி ஒருபோதும் நினைக்கவில்லையே சுவாமி. நான் என்ன பாவம் செய்தேன்? மாணிக்க கோபுரமா ஆரோயரம் ஆரோயரே அன்பு களஞ்சியமே பார்வுகளும் கண்ணே என் பாதமலராஜா மாணிக்க கோபுரமா என் கோவி மலரது கோபுரமா என் கோவி மலரது கோபுரமா மண்புடி நீரே கொண்டிருப்பதில் என்ன இருக்கிறது பிரபு? நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள். வேண்டாம், கடமை தவற வேண்டாம். நீ ஐயனிடம் சென்று துண்டு மனம் வாங்கி வா. நமது மகனை தகனம் செய்ய வேண்டும் அல்லவா? நிஜமாடு கொடுக்க மாட்டான். வேறு வழி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் பிரபு. கொடுக்க மாட்டான். தேவி, அனைத்து கஷ்ட நஷ்டங்களும் அனுபவித்த நாம் ஒரு கஷ்டம் அனுபவிக்கவில்லை என்று ஆண்டவன் கட்டளை இருக்கிற என்ன தெரியுமா? இதோ தனவான்கள் அமர்ந்திருக்கிறார்கள். மடியேந்தி பிச்சை எடுத்து வாப்போ. ஏதாவது கையில இருந்த கொள்ளிக்காசு போடுங்க. எல்லாருமே பத்தஞ்சு கொள்ளிக்காசு போடுங்க.
சிரித்தார் சிரித்து அழுவார் தனித்து யார் நீ? காசிராசன் மகன் கனகவேந்தனை இங்க வச்சு தீய வச்சுக்கிட்டு இருக்க. நீ கழுத்தடிச்சு கொண்டு வச்சுக்கிட்டு இருக்க. என்னை பார்த்து கொலைகாரி என்று சொல்ல உனக்கு எப்படி எப்பா மறந்து வருகிறது? கண்ணால பார்த்தாச்சுல. கடமையை செய்யுங்களே. அப்ப இது என்ன? யாருக்கு மயான காவல்? நீதான் மயான காவலரோ? மயான காவலர் நீதானோ? தாங்கள் யார்? வீரபாகுடைய அமைச்சர். அமைச்சரா? ஆமா. காவலாளி இதை பிடிக்கலாம். எதற்காக இதை பிடிக்க வேண்டும்? ஏனென்றால் இந்த பெண் காசிராசன் மகன் கனகவேந்தனை கழுத்தை நிறுத்திக் கொண்டு விட்டார்கள். அதற்காக உங்களுடைய எஜமான் வீரபாகுடைய உத்தரவு இப்பெண்ணை தலையை வெட்டும்படி. கொலை செய்து எனக்கு பழக்கம் இல்லையா? தாங்களே அந்த வேலையை செய்யுங்கள். எனக்கு உத்தரவு கிடையாது, உங்களுக்கு தான் உத்தரவு. உங்களது எஜமான் வீரபாகுடைய உத்தரவு. எனது எஜமான்? எஜமான் பாலைப்புடி சென்று வா. தாராவதி, என்னம்மா என்ன நடந்தது? சுவாமி, நமது மகனை தகனம் செய்ய வேண்டும் என்பதற்காக எந்தவித கெதியும் இல்லாமல் பிச்சை எடுக்க சென்றாயே, அங்கு நடந்தது என்னம்மா? என்னை பற்றி தங்களுக்கு தெரியாதா? நான் எந்தவித தவறும் செய்யவில்லை. இருப்பினும் நமக்கு பெரிய சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும். தங்களுடைய எஜமான் கட்டளையை சீக்கிரமாக நிறைவேற்றுங்கள் பிரபு. பார்த்தாயா, ஆண்டவன் நம்மளை பலவாறு சோதித்து விட்டான். என்ன சோதனை? எப்படி சோதனை? இதோபா, மகன் இறந்து கிடந்தான். அவனை தகனம் செய்ய வேண்டும் என்பதற்காக நாம் இருவரும் இருந்தோம் அம்மா. நல்லடக்கத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக. சற்று நேரத்தில் நீ இறக்க போகிறாய். சற்று நேரத்தில் நீ இறக்க போகிறாய் அம்மா. உன்னை நான் நல்லடக்க செய்கிறேன். உன்னை நான் நல்லடக்க செய்கிறேன். ஆனால் நான் இறந்த பிறகு எனக்கு யாரம்மா? சொல்வதுமாக நான் தங்களுக்கு ஆறுதல் சொல்வதா பிரபு? தங்கள் கடமையிலிருந்து ஒருபோதும் தவறக்கூடாது. எஜமான் கட்டளை காலதாமதம் இல்லாமல் சீக்கிரமாக வெட்டுங்கள் சுவாமி. அழ வேண்டாம் அம்மா. நீ அழுதால் என் இதயமே துடித்து விடும் போல இருக்குதம்மா. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் பார்வையோ தாராமணி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உயிரம் கொட்டுதடி. நான் உன்னை மனம் துணிந்து வெட்டுவேன். எனக்கு உன்னை வெட்டுவதற்கு மனம் வரும். எப்படி யாரை வெட்டுவது? கரம் பிடித்தவனையா? என் உயிரையா? சுவாமி, இன்பத்திலும் துன்பத்திலும்
சர்வங்க எடுத்தவள் தன்னுடைய மனையா, அவளை எப்படி வெட்டுவதென்று மனம் கலங்குகிறீர்களா? இதயத்தை இருமாக்கிக் கொள்ளுங்கள், மனதை திறப்படுத்திக் கொள்ளுங்கள். இனிமேல் இந்த உலகத்தில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லையே பிரபு. சீக்கிரமாக வெட்டுங்கள் சுவாமி. கடமை கடமை தவற வேண்டாம். வெட்டுகிறேன். மனைவியை வெட்ட மனைவியை வெட்ட உன்னை வெட்டும் பொருட்டு வாளை ஓங்கிய போது மாலை விழுந்ததே, உன் மனதில் ஏதாவது நினைப்பதுண்டா? வருவரும் பிறப்பிக்கலாம் தாங்களே எனக்கு கணவராக வேண்டும், நம் குழந்தை தேவதாசே குழந்தையாக பிறக்க வேண்டும் நினைத்தேன். மறுபடியும் தயக்கமின்றி வெட்டுங்கள். வாளை எடுத்து வாளை எடுத்து காசுதானா? வாளை எடுத்து கரம் எடுத்து வெட்ட துணிந்தேனே, நான் வெட்ட துணிந்தேனே. வாளை எடுத்து மகன் எடுத்து தேவதேவா, கருணை கடலை காருண்ய மூர்த்தியே, இப்போதுதான் கருணை பிறந்ததா? ஹரிச்சந்திரா, நீயே உத்தமன், நீயே சத்தியவேந்தன். இந்த உலகம் முழுவதும் புகழ் வாங்குவோம் என்று இப்பேற்பட்ட நாடகத்தை நடத்தினோம். எனக்கு திருவிளையாட்டும் இது ஒரு விளையாட்டு. நீ காத்தது மயானம் அல்ல, அதோ பார்த்தாயா யாகசாலை. உன்னை விலைக்கு வாங்கினவர் வீரபாக அல்ல, அதோ பார்த்தாயா யம தர்மராஜன் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மகனை விலைக்கு வாங்கினவர் காலகண்டன் அல்ல, அதோ பார்த்தாயா அக்னி பகவான் வந்து கொண்டிருக்கின்றார். உனது மகனை கடித்தது பாம்பல்ல, எனது மகன் முருகனே கவர்ந்து சென்றான். உனது மகனும் உயிர் பெற்று வருவான், காஜராஜன் மகன் கனகவேந்தன் உயிர் பெற்று வருவான். மறுபடியும் சென்று அயோத்தி நாடு சென்று ஆட்சி புரிவாயாக. வேண்டாம் சுவாமி, வேண்டாம். இத்தனை துன்பத்திற்கு ஆளாகினேன். அந்த ராஜகோலம் நீங்கி இந்த நீசகோலமும் அடைந்தேன். இனி எனக்கு வேண்டுவது அரசபாரம் அல்ல, தங்களது திருவடியே. அப்படியானால் உனது தேசம் யாருக்கு பட்டம் சுட்டினாலும் உனக்கு சம்மதம் தானே? தங்களுடைய அயோத்தியாபுரி நாட்டை யாருக்கு முடி சுட்டினாலும் எனக்கு சம்மதம் தான். உனக்கே சுட்டினேன். தங்கள் சித்தம் என் பாக்கியம் சுவாமி. காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே, பரிபூரணனே, சிவமே சிவமே. காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே. கையிடம் பொழுது வெளியெல்லாம் தெரிந்த உயிர்களை காக்கும் ஓடியனே, அவனே காலத்தை உருவாக்கும் காரணனே, அந்த காலனையும் உதைக்கும் பூரணனே, பரிபூரணனே, சிவமே சிவமே. ஆண்டவன் கரிசனமே அடியாதே
இதுவரையிலும் இந்த நாடகத்தை கண்டு ரசித்த எனது பாசமிகு பங்காளிகள் அனைவருக்கும் மற்றும் சுற்று வட்டார கிராம பொதுமக்களும் நன்றி இழந்த வணக்கம்.